सर्वदा सुप्रसन्नं त्वं ह्यवधूतं समाश्रये। नमः कूटस्थरूपायै चिद्रूपायै नमो नमः। नमो वेदान्तवेद्यायै भुवनेश्यै नमो नमः। நமது ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம் புவனேஸ்வரி பீடம் சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த சண்டி ஹோமம் இந்த இடத்திலே தசமஹாவித்யா மந்திர சகித 10 நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைய தினம் 5வது நாளான புவனேஸ்வரி திரிபுர பைரவி மந்திர சகித சண்டி ஹோமமானது பூர்த்தியடைந்தது. கலியில பக்தி உயர்ந்தது என்று சாஸ்திரங்கள் பேசப்படுகின்றன. அப்படி பூஜனீயோ விசேஷேன கலவு சண்டி விநாயகவுன்னு உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியது சண்டிகா பரமேஸ்வரி தான், அதில் சந்தேகம் இல்லை. அதனால தான் உலகம் பூரா இந்த சண்டி ஹோமமானது நடைபெற்று வருகிறது. எங்கே செய்தாலும் மார்க்கண்டேய வாஜால ஆரம்பித்து சாவர நிர்பவிதா மனு மட்டும்தான் 700 மந்திரம். அந்த 700 மந்திரத்தையும் நாம் ஏகச்சண்டியாக, நவச்சண்டியாக, சதச்சண்டியாக, சஹசிரச்சண்டியாக, அயுத சண்டியாக, லட்ச சண்டியாக, கோடி சண்டியாகலாம் பண்ணலாம். அதுக்கெல்லாம் விதிகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்மளை நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் 32 காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்குள்ளே 300 யோஜனை நம்ம மனசில் வருது. அதனால் சாந்தானந்த சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஆவர்த்தி ஹோமம், ஒரு ஆவர்த்தி ஜபம் போரும் அப்படிங்கிற மாதிரியே முடிவு பண்ணி சில நாளைக்கு பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வழியிலேயே இங்கே நாம் சாயந்தர வேளையில் எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கட்டும்னு ஒரு 5 மணி சுமாருக்கு ஆரம்பித்து ட்ரெயின் போட்டிருக்கோம். சில நாளைக்கு லேட் ஆகிடுறது, பரவாயில்ல, எதுக்கு எல்லாமோ டயத்தை செலவழிக்கிறோம், நல்ல காரியம் தானே, அதனால் தோஷம் ஒன்றும் இல்லை. அதனால் என்னன்னா, இருப்பது ஒன்று தான், அது கடவுள். ஏகைவ சக்தி பகுதா விபின்னஹான் தான் உபனிஷத்து சொல்கிறது. பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. இருப்பது ஒன்று தான், அது சக்தி தான், அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர், அதுக்கப்புறம் பிரத்யட்ச சூரியன், அவர் எல்லாரும் நம்மளை மாதிரியே வேலை செய்கிறாருன்னு சாஸ்திரம் சொல்கிறது. பிரம்மாயேன குலாலவன் நியமித்தோ பிரம்மாண்ட பாண்டோதரே. நம்ம புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலை சிருஷ்டி பண்ணுறதுனால அவர் குயவன் எவ்வளோ கஷ்டப்படுவானோ அத்தனை கஷ்டப்பட்டு நம்மளெல்லாம் தயார் பண்ணுறார். சரி, மகாவிஷ்ணு போனார்னா கிரீடம் வைக்கிறா, துளசி மாலை கொடுக்குறா, நல்ல தீர்த்தம் கமகமாக வாசனை அடிக்கிறது, சந்தன போட்டெல்லாம் வச்சிருக்கார், அவர் பிரமாதமாக இருக்குது அப்படின்னா கிடையவே கிடையாதுண்டா. விஷ்ணுரு ஏன தசாவதாரகனே க்ஷிப்தோ மகா சங்கட்டே. 10 அவதாரம் எடுத்து நாமெல்லாம் படுற கட்டத்துக்கு மேலே பட்டு நமக்கு அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். சரி, ஈஸ்வரனுக்கு ஒரு கவலையும் கிடையாதுப்பா. அவன் பாட்டு மணிகரணிக்கா கட்டத்தில் விபூதியை பூசிட்டு உட்காந்துருக்கான். ஜம்முன்னு சாட்சாத் பரமேஸ்வரன் விஸ்வேஸ்வரன் அதெல்லாம் இருக்கான். அவருக்கு என்னது பசிக்கிறது? அவருக்கு பசி வந்தால் 10 பறந்து போகும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ருத்ரோயேன கபாலபாணி புட்டகே பிக்ஷாட்டனம் சேவதே. மண்டை ஓட்டை எடுத்துன்னு, அம்மா எனக்கு பசிக்கிறது, சாதம் போடுங்க. சரி, பிரத்யக்ஷ கடவுள் சூரியன்கிறான். பசியேம சரதசதம் ஜீவேம சரதசதம் நந்தாம சரதசதம் மோதாம சரதசதம் பிரபரவாம சரதசதம் அஜீதாசியாம சரதசதம் ஜோபிச்ச சூரியன் திசைன்னு கையை காலெல்லாம் வளைச்சி இழைச்சி சூரியனை பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வேறு எங்கேயோ ஊழிச்சுட்டு இருப்பார். இப்போ இங்கே இருக்கிறவாளுங்க எங்கெங்கே இப்போ ஃபோனில் பார்த்தாலே எங்கே சூரியோதயம் எப்போங்கிறதெல்லாம் தெரியுது. இவாளெலாம் அப்படி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. டிசிஎஸ் கம்பெனியில் பகல் இல்லாமல் ராத்திரி இல்லாமல் எல்லாரும் வேலை செய்ய அவரும் சுற்றிகிட்டே இருக்கார். அப்போ உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் ஒரு தர்ம அர்த்த காம மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது சித்ரூபிணியான சாக்ஷாத் லலிதா திரிபுர சுந்தரி தாங்கிறதுல எந்த விதமான அபிப்பிராய பேதங்களுமே யாருக்குமே இல்லை, எந்த மகான்களுக்கும் இல்லை. மகான்கள் என்ன செய்தார்கள் என்றால்னாக்க, அரச அந்தன வைசிய வேளாளங்கிற 4 சமுதாயத்துக்கு காரணம் இந்த தேவி பூஜையை செய்ய வேண்டும் என்பதற்காக அரசன் எப்படி செய்யணும், அந்தணன் எப்படி செய்யணும், வைசியன் எப்படி செய்யணும்,
வேளாளன் எப்படி செய்யணுங்கிறத அவர் சதுஷ்டியா தந்திரைன்னு 64 தந்திரங்களில் சாக்த பிரமோதம் முதலிய கிரந்தங்களில் அவர்கள் விதித்து நமக்கு அருளியுள்ளார்கள். அதில் வைதிக ஸ்ரீவித்யா முறையை தான் நாம் காஞ்சி பீட்டமும் ஸ்ருங்கேரி பீட்டங்கள் இருக்கக்கூடிய ஆமனாய பீட மடங்கள்லாம் புவனேஸ்வரி பீட்டங்கள்லாம் நம்ம வைதிக ஸ்ரீவித்யா முறையை தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பற்றி தான் அவரும் இப்போ தேவி பாகவத உபன்யாசங்கள்லாம் பண்ணார். மயிலாடுதுறை ராகவன்னு பேர். அதனால அவரும் எங்கிட்ட இதுதான் சொன்னார், வைதிக ஸ்ரீவித்யையே நாம் ஸ்தாபனம் பண்ணி ஆகணும். ஸ்ரீவித்யினாலே எல்லாரும் ஒரு மாதிரி பயப்படுறார்கள், தவறாக பேசுகிறார்கள். அதெல்லாம் காதுக்கு வரும்பொழுது மனசுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. சுபாகம பஞ்சகம்னு இருக்குது. உங்களுக்கு என்னென்னா 12 பேர் மகேஷ மாதவ விதாத்ரு ஸ்கந்த நந்தி இந்தம் இந்திர மனு சந்திர குபேர அகஸ்திய குரோத பட்டாரக வித்யாத்மிகேன்னு 12 பேர் அம்பாளை பூஜை பண்ணியிருக்காங்க. அதனால் அப்பேற்பட்டவர்கள்லாம் நமக்கு பூஜை பண்ணி காட்டினக்கூடிய ஒரு சமாச்சாரத்தை தான் நாம் இன்றைக்கி நம்மளால் இயன்ற அளவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி அவர் வந்திருக்கார். அவர் உபாசகர். நிறையா புராணங்கள்லாம் எல்லா இடத்துலையும் பிரவச்சனங்கள்லாம் பண்ணுறார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆன்லைன் கிளாஸ் எல்லாமும் எடுக்கிறார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை படித்து எல்லாருக்கும் நாம் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காகவே அவர் அந்த டிசிஎஸ் ஜாப்பை வருகிற 9ஆம் தேதியோட ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணமஸ்து பண்ண போகிறாரு. அதனால் உங்களுக்கு இதுக்காகவே ஒருத்தர் அர்ப்பணிக்கணும்னு வராருனாக்க அது நாமெல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம். எந்த கேள்வி வேணாலும் கேட்டாலும் பதில் சொல்லுவார். அதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு கருத்தரங்கெல்லாம் வைப்போம். நம்ம இப்போ ஓங்காரானந்த மகாசுவாமிகள் 2018 மகாஷோடசிக்கு பராஷோடசிக்கு கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு ஸ்ரீவித்யா சாக்த வித்யா குருகுலம்னு ஒன்று வைக்கணும்னு சொல்லியிருக்கார். முதல்ல 15 நாளைக்கு எல்லாரும் உட்காருவாளான்னு பார்க்கணும். உட்காந்துட்டு அவளை கூப்பிட்டு ஸ்ரீவித்ய பூஜைக்கு ஒரு கேம்ப் மாதிரி பண்ணணும். இப்போ வேதாந்தத்துக்கெலாம் ஒரு கேம்ப் பண்ணுறார்களே, ஒரு 15 நாள், 6 மாதம், 3 மாதம், 3.5 வருஷம். அது எத்தனை வருஷம் படித்தாலும் புரிய போகிறது இல்லை. அது அடுத்த சமாச்சாரம். ஆனால் என்ன அப்படின்னா, ஏன்னா தசோபனிஷத்துக்கு பூரா பாஷ்யம் எழுதியிருக்கார், பிரம்மசூத்திரத்துக்கு பூரா பாஷ்யம் எழுதியிருக்கார். எல்லாத்தையும் நமக்கு கொஞ்சம் அறிவுக்கு எட்டணுங்கிறதுக்காக சிலபஸாக போட்டு 3.5 வருஷத்துக்குள்ளே சின்மயானந்த சுவாமிகள் டிசைன் பண்ணதை தயானந்த சுவாமிகள் இன்னும் கொஞ்சம் நல்ல அழகுபடுத்தி அதை எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. ஆனால் என்ன சாஸ்திரம் சொல்கிறதுன்னா, உங்களுக்கு வேதாத்தியனம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீ வேதத்துக்கு சிரசாக உள்ள உபநிஷத்துக்குள்ளே போகலாம் அப்படின்லாம் விதியெல்லாம் விதிச்சிருக்கு. அதனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு இதெல்லாம் சாஸ்திர மார்க்கங்கள். அதனால் இந்த ஸ்ரீவித்யைக்கும் சுவாமிகளுடைய விருப்பப்படி முதல்ல ஒரு 15 நாளைக்கு ஒரு ஸ்ரீவித்யா முகாம்ங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் புதுக்கோட்டையிலேயே நடக்க போகிறது. ஏன்னா அங்கே ஒரு 10 ரூம் இருக்குது, தங்கிக்கலாம். 15 பேருக்கு மேலே அலௌடு கிடையாது. 15 நாள் உங்களுக்கு ஒரு கேம்ப் நடக்கும். 15 பேரை தான் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் அந்த மாதிரிலாம் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த வைதிக ஸ்ரீவித்யையை நம்ம உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அது இல்லாமல் சாந்தானந்த சுவாமிகள் என்கிட்ட சொன்னார், இது எதுவும் வரிசையாக பாத்திரமெல்லாம் இருக்கே சுவாமிகளே, என்ன பண்ணுறது அப்படின்னு. நம்மெல்லாம் சத்பாத்திரண்டா, ஒரு பாத்திரத்தை வச்சுன்னு பூஜை பண்ண அம்பாள் அனுகிரகம் பண்ணுவார்னார். அதனால் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, அதனால் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரே கையாலேயே பண்ணலாம். நம்ம சிருங்கேரி ஆச்சாரியால் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எல்லாரும் பார்க்கலாம். அந்த ஸ்ரீசக்கரத்தை எடுத்தாருன்னா அப்படியே கிடுகிடுன்னு பீஜாட்சரத்தோடு சொல்லி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே, ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துக்குள்ளே நவாவரணத்தை பூரா முடிச்சுடுவாங்க. அதனால் நமக்கு அதெல்லாம் மனசில் வாங்கிக்கிறதுக்கே நாம் எத்தனையோ ஜென்மா புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா நமக்கு இப்போ என்ன அப்படின்னாக்க, எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்குது. அனந்த சாஸ்திரம் பகுவேதிதவியம் அல்பஷ்ட காலா பகவோபி விக்னா. பல சாஸ்திரங்கள் இருக்குது. நமக்கு ஆயுசும் குறைச்சல், அதுலேயும் இடையூறுகள் நிறையா வருது. அதனால் நாம் உங்களுக்கு இப்போ எப்படியும் ஒரு பூஜை வழிபாடுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னு இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த சக்தி உபாசனை கலந்துருக்கு. அதை நாம் உலகத்துக்கு எல்லோருக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே சில முயற்சிகள்லாமும் செய்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி சண்டி ஹோமங்கள் இன்னொரு 5 வருஷ காலங்களுக்கு என் மனசில் நான் வச்சுருக்கேன். எந்தெந்த இடம்ங்கிறது கூட என் மனசில் உள்ள ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாம் அம்பாளுடைய கிருபையாலையும் உங்களுடைய ஒரு பேர் ஆதரவினாலையும் சத்குருநாதர்களுடைய அனுகிரகத்தினாலையும் நிறைவேறணும். இப்பொழுது
நமது அன்பிற்குரிய மயிலாடுதுறை ராகவன் அவர்கள் இன்னைக்கு நிறைய நேரம் பேசுவார் அவர். ஆனால் காலங்கருதி சிறிது நேரம் அவர் உபன்யாசம் பண்ணின உடனே பூர்ணாகுதி